மங்கை நேயர்களுக்கு வணக்கம். பெண்ணல நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம எல்லா பெண்களும் ஆசைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா பிங்க் கலர் லிப்ஸ் வேணும் அப்படின்னுட்டு. ஏன் பிங்க் கலர் லிப்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் நமக்கும் அதுக்கு ஆன்சர் தெரியாது. ஆனால் நமக்கு பிங்க் கலர் லிப்ஸ் தான் வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிங்கிஷான லிப்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு என்ன மாதிரியான ஹோம் ரெமிடிஸ் பண்ணலாம் அண்ட் பிங்க் கலர் இல்லாமல் நமக்கு ரொம்ப ட்ரையான லிப்ஸ் வர்றதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லிப் டேமேஜ் அப்புறம் ஒரு பிக்மெண்டடாக ட்ரையாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்க லிப்ஸ் வந்துட்டு பிளாக்காக தான் இருக்கும். அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா லிப்ஸு வந்து சன் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கிற பொல்யூட்டன்னால வந்துட்டு கம்மியாகும். அப்புறம் லிப்ஸை ஒழுங்காக பராமரிக்கல அப்படின்றவங்களுக்கு லிப்ஸ் வந்துட்டு ட்ரை ஆகும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் மொக்கையாக கரெக்டான இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம லிப்ஸை டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி லிப்ஸை டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்டு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா காஃபி அதிகமாக குடிக்கிறவங்களோட லிப்ஸ் வந்துட்டு ரொம்ப கருப்பாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி லிப்ஸ் கருப்பாக இருக்கிறது அண்ட் ரொம்ப பிக்மெண்டட் இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறது ட்ரையாக இருக்கிறது இந்த ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. முதல்ல லிப்ஸ் பிங்காக இருக்கிறதுக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஹோம் ரெமிடி என்னன்னா ஹனி அப்புறம் சுகர். நம்ம லிப்ஸ் வந்துட்டு ரொம்ப டார்க்காக இருக்கிறதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா நம்ம லிப்ஸில் நிறைய டெட் செல்ஸ் இருக்கிறது தான் காரணம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹனி கூட கொஞ்சம் சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம லிப்ஸ் மேலே ஒரு 1 minute வந்துட்டு கண்டினியூஸாக நம்ம ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அது ட்ரை ஆகுற வரைக்கும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வீக்லி ட்வைஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட லிப்ஸோட பிக்மெண்டேஷன் போகிறது கம்மியாகும். அடுத்ததாக பார்க்க போகிறது ரோஸ் பெட்டல்ஸ் அண்ட் மில்க். ரோஸ் பெட்டல்ஸ் அண்ட் மில்க் வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னுக்கோ இல்லை லிப்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசராக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு லிப் பாம் ட்ரை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ரோஸ் பெட்டல்ஸை ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. அதை ஓவரால் நைட் வந்துட்டு மில்கில் நல்லா சோக் பண்ணுங்கள், ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே அதை வந்துட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அந்த பேஸ்ட்டை நீங்கள் உங்கள் லிப்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக வந்து விட்டுடுங்க. இந்த ரெமிடியை நீங்கள் ஸ்பெஷலாக வந்து நைட்டில் ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்துட்டு கொடுக்கும். ஸோ நைட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நாளில் உங்கள் லிப்பில் இருக்க பிக்மெண்டேஷன் எல்லாமே வந்துட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லிப்ஸை ரோஸ் பெட்டல்ஸ் அண்ட் மில்க் வந்துட்டு ரொம்பவே சாஃப்ட் ஆக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் லிப்ஸை வந்துட்டு ஹைட்ரேட்டாக வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது டர்மரிக் அண்ட் மில்க். டர்மரிக்கோட மெயின் விஷயம் என்னென்னா பிக்மெண்டேஷன் வந்துட்டு போக்கிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் டர்மரிக் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இந்த டர்மரிக் யூஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி நம்ம லிப்பை வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்மரிக் கூட கொஞ்சம் மில்க் வந்து ஆட் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி வரும். அந்த பேஸ்ட்டை உங்கள் லிப்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 minutes அது ட்ரை ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அதை அப்படியே வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணுங்க. இதை வந்துட்டு நீங்கள் ரப் பண்ணும்போது உங்கள் லிப்ஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டர்மரிக் அண்ட் மில்க் வந்து லிப்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நம்ம லிப்க்கு வந்து ஒரு நேச்சுரலான கலர் வந்துட்டு கிடைக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் அண்ட் ஹனி. பீட்ரூட் நம்ம ஸ்கின்னோட பிக்மெண்டேஷன் போக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பீட்ரூட்டை நம்ம எப்படி வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ நீங்கள் கிச்சனுக்கு போகும்போது ஜஸ்ட் பீட்ரூட்டை ரப் பண்ணிட்டு கூட வரலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை தாண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா பீட்ரூட்டோட ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதில் கொஞ்சம் ஹனியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை ஓவர் நைட் இந்த பேஸ்ட்டை வந்து உங்கள் லிப்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இப்படி பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் லிப்ஸில் இருக்கிற பிக்மெண்டேஷன் வந்துட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட் நம்மளோட லிப்ஸை நேச்சுரலாக எக்ஸ்ஃபாலியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கீ வந்துட்டு நேச்சுரலாக ரொம்ப சாஃப்டாகும் நம்ம லிப். அது மட்டும் இல்லாமல் கீயை நம்ம அடிக்கடி நம்ம லிப்ஸ்க்கு அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னா பிக்மெண்டேஷன் போகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைம் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரப்பரை உங்களோட லிப்ஸுக்கு வந்துட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணுங்க. அண்ட் ஒரு சிலருக்கு லைம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப இரிட்டேஷன் வந்து தரும். சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களோட லிப்ஸ் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுது அப்படின்னும் போது இந்த ரெமெடியை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. அண்ட் கீ நீங்கள் அப்பப்போ உங்கள் லிப்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா லிப்ஸோட பிக்மெண்டேஷன் போயிடும். அடுத்ததாக பார்க்க போகிறது போமோகிரானட் சீட்ஸ். போமோகிரானட் நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான டயட்டும் கூட. போமோகிரானட் சீட்ஸை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. கிரைண்ட் பண்ணிட்ட பின்னாடி நீங்கள் அந்த பேஸ்ட்டை உங்களோட லிப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 minutes நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இந்த ரெமெடியை நீங்கள் எவ்ரிடே கூட ட்ரை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கும். போமோகிரானட் லிப்ஸுக்கு அப்ளை பண்ணுறதால
பண்ணுறதால நம்ம லிப்ஸோட பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால நம்ம லிப்ஸ் வந்து பிங்க் கலராக சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி கார்னிஷிங் பர்பஸ் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால லிப்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, லிப்ஸை வந்து நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கும் அண்ட் லிப்ஸோட கலரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் கொத்தமல்லி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொத்தமல்லி லீவ்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை உங்களோட லிப்ஸுக்கு வந்துட்டு பேக் மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரெகுலரா நம்ம பண்ணிட்டே வரும்போது நம்ம லிப்ஸோட கலரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கொத்தமல்லி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போறது லைம் ஜூஸ் அண்ட் ஆல்மண்ட் ஆயில். ஆல்மண்ட் ஆயில் நம்மளோட லிப்ஸ் டிஸ்கலரேஷனுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரெமெடியா இருக்கும். அண்ட் ஆல்மண்ட் ஆயில் கூட கொஞ்சம் லைம் ஜூஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு லிப் பாம். ஓகே, அதை வந்து நீங்க ஒரு நாள்ல எத்தனை டைம் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டே இருங்க. ஆல்மண்ட் ஆயில் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ ஆல்மண்ட் ஆயில் என்ன பண்ணுன்னா நம்மளோட லிப்ஸை வந்துட்டு சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கும் ரெஜுனேட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லைம் ஜூஸ் வந்துட்டு நம்மளோட லிப்ஸுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம லிப்ஸ் வந்து சாஃப்ட் அண்ட் சப்புலாக வந்துட்டு இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது ஆலோவேரா அப்புறம் வந்துட்டு ஆயில். ஆலோவேரா அண்ட் ஆயில் அப்படின்னும் போது நீங்கள் ஆயிலில் கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆலோவேரா கூட ஒரு சின்ன கண்டெய்னரில் ஆலிவேரா ஜெல் கூட நீங்கள் கொஞ்சம் கோகோனட் ஆயில் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. இது அப்பப்போ உங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருதோ உங்கள் லிப்ஸுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுங்க. இப்படி அப்ளை பண்றது நம்ம லிப்ஸோட டிஸ்கலரேஷனுக்கு ரொம்பவே நல்லது. லிப்ஸை ரொம்ப சாஃப்டா வச்சுக்கும் அண்ட் ஹைட்ரேட்டடாகவும் வச்சுக்கும். ஸோ இவ்வளோ நேரம் லிப்ஸ் பிக்மெண்டேஷன் அண்ட் டிஸ்கலரேஷனுக்கு என்னென்னலாம் ரீசன் அப்படின்றது பார்த்தோம். அண்ட் அதுக்கான ஹோம் ரெமிடிஸும் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்ல உங்களை நான் மீட் பண்றேன். until then it's bye from Tara. டாடா. என்னோட ஃபேஸுக்கு வந்து நான் எப்போவுமே அப்போல இருந்தேன் ஷூட்டிங் முடிச்சு வந்தாச்சுன்னா கோகோனட் ஆயில் போட்டு தான் நான் ஃபேஸ் மேக்கப் எடுப்பேன்.